வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்போம். இந்த வீடியோல சிஜிஎல் 2024 எக்ஸாம் எழுதும்போது இங்கிலீஷ் செஷன்ஸ் நம்மளுக்கு 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த 25 கொஸ்டினை வந்து எந்த மாதிரி அப்ரோச் பண்றது, என்ன ஸ்ட்ராட்டஜி எக்ஸாம் டைம்ல யூஸ் பண்றது, அதான் நம்ம என்டையர் அந்த வீடியோல பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சிலபஸ். நம்மளோட சிலபஸ் படி டயர் 1ல மொத்தம் 4 பார்ட்டா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துன்னா ரீசனிங் இருக்கும், அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ், அடுத்து ஆப்டிடியூட், அடுத்து இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். நம்மளுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின் இங்கிலீஷ் பார்த்தோம்னா 25 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், அதனால நம்மளுக்கு 50 மார்க் இருக்கும். இதுல இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிற வேண்டியது, இந்த 100 கொஸ்டினுக்குமே 1 ஹவர் தான். 60 மினிட்ஸ்ல நம்ம என்ன பண்ண வேண்டியது, எல்லா கொஸ்டினுமே வந்து அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு 0.50. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்படின்னா, நம்ம தப்பா போட்டோம் அப்படின்னா 0.50 மார்க் வந்துன்னா டிடெக்ட் பண்ணணும். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். நம்ம சிலபஸ்ல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது டீடைல் சிலபஸ்ல just English comprehensions, candidate ability to understand correct English is basic comprehension and writing ability would be tested. இது மட்டும்தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் டீடைல் வேற எதுவுமே சொல்லல. பட் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்க்கும்போது நம்ம சேனல்ல மொத்தமா 29 வீடியோ வந்து போட்டிருந்தோம். இந்த 29 வீடியோல என்ன கவர் இருக்குன்னா, சிஜிஎல் 2023 எந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு என்டையரா நம்ம கவர் பண்ணியிருந்தோம். ஏன் இதை கவர் பண்ணோம் அப்படின்னா, சிஜிஎல் அப்படின்னு பார்க்குறோம், இங்கிலீஷ் செக்ஷன் அப்படின்னு பார்த்தாவே நம்மளுக்கு ஒன்லி சோர்ஸ் அப்படின்னு பார்த்தா ப்ரீவியஸ் கொஸ்டின். அதை வச்சு லேர்ன் பண்ணும்போதே நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளால என்னன்னா ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். நம்ம கம்ப்ளீட் பண்ண டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்டிவ் வைஸ், ஆன்டனிம்ஸ், க்ளோஸ்டஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ஹோமனிம்ஸ், இடியம் அண்ட் ஃப்ரேஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட், பேராஜம்பிள்ஸ், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஸ்பெல்லிங் செக், ஸ்பாட் த எரர், சினானிம்ஸ். மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா 12 டாபிக்ஸ்ல இருந்தா என்னன்னா சிஜிஎல் 2023 கேட்டிருந்தாங்க. அப்ப என்ன சொல்லலாம், 2024க்கும் இதே 12 டாபிக்ல தான் நம்மளுக்கு கொஸ்டின் வரும். இதை எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ண போறோம், அதுதான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்குமே வந்து டஃப்பா இருக்கிற டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பாட் த எரர் சொல்லலாம். ஏன்னா ஸ்பாட் த எரர்ல நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்னானிம்ஸ் அண்ட் வந்து ஆண்டனிம்ஸ். ஏன் இதைத்தான் சொல்றேன்னா, நம்மளால எல்லா ஸ்னானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மைண்ட்ல வைக்க முடியாது. அதனால சில இது நம்மளுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்கிப் பண்றது வந்து நல்ல ஒரு இது. தேர்டு பார்த்தோம் அப்படின்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ஏன்னா பழமொழியுமே நம்மளால என்ன சொல்ல முடியாது அப்படின்னா மைண்ட்ல வைக்க முடியாது. சில இது, அதாவது இந்த ஸ்பாட் த எரர், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இடியம்ஸ், ஃப்ரேசஸ், இந்த மூணுலையும் நம்ம அறியாமலே சில கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லது சிலது சுத்தமா தெரியாம இருந்து எல்லாருக்குமே வந்து என்ன தெரியாம தான் இருக்கும். அதனால என்னன்னா, இதுல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாம இல்லைன்னா யோசிக்காம என்ன பண்றேன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. இதுல ஏன் சொல்றேன்னா, ஸ்கிப் பண்ணாம நான் வந்து கண்டிப்பா பண்ணி தான் தீர்வேன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணணும்னு வச்சுக்கலாம், டைம் நல்லாவே வந்து செலவாகும். நம்மளால என்ன மிச்சம் இருக்கிற கொஸ்டின் வந்து பார்க்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. ஸோ இது இல்லாம என்னன்னா, டைம் டிவிஷன் ஃபார் ஈச் செக்ஷன்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி வந்துன்னா அந்த எக்ஸாம்ல அந்த 1 ஹவர்ல எப்படி திங்க் பண்றோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டாவே வரும். டைம் டிவிஷன் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 4 விதமா நம்மளுக்கு கொஸ்டின் கேட்க போறாங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் அப்படின்னு வச்சுக்கலாம். செகண்ட் பார்த்தோம்னா ஜிஎஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். தேர்ட் வந்துன்னா ரீசனிங் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபோர்த் வந்துன்னா ஆப்டிடியூட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப என்னன்னா, இந்த 4 இதுக்குமே தனித்தனியா வந்து 1 ஹவர் 15 மினிட்ஸ் அப்படின்னு அலோகேட் பண்ணினா டெஃபினட்டா ஒர்க் ஆகுது எக்ஸாம்ல. பட் என்ன சொல்லணும், மொத்தம் 60 மினிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இந்த 60 மினிட்ஸை நம்ம எப்படி வந்து பைஃபரிகேட் பண்ணலாம், இந்த இங்கிலீஷுக்கும் ஜிஎஸ்க்கும் சேர்த்து என்ன 20 மினிட்ஸ் வந்து செலவு பண்ணுங்க. மிச்சம் இருக்கிற வந்து 40 மினிட்ஸ் அதை கம்ப்ளீட்டா என்ன ரீசனிங்க்கும் ஆப்டிடியூட். ஏன்னா ரீசனிங் ஆப்டிடியூட் நல்லாவே டைம் தேவை. ஏன்னா அப்பதான் நம்மளால வந்து கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கு 40 மினிட்ஸ் வந்து செலவு பண்ணுங்க, இதுக்கு 20 மினிட்ஸ். இதுல ஏன்னா 20 மினிட்ஸ்க்குள்ள என்ன பண்ணிடணும்னா இங்கிலீஷையும் ஜிஎஸ்ஐயும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இட் டசன்ட் மீன் தட் நீங்க 20 மினிட்ஸ்க்குள்ள வந்து கம்ப்ளீட் பண்ணனா ரஷ் பண்ண சொல்லல. பட் 20 மினிட்ஸ்ல வந்து வரைக்கும் பாருங்க, இங்கிலீஷ் வந்து ஜிஎஸ் அட்டன் பண்ணுங்க. அந்த 20 நிமிஷத்துல மொத்தம் இதுல ஒரு 25 கொஸ்டின், இதுல வந்து ஒரு 25 கொஸ்டின். இப்ப 50 கொஸ்டின்ல ஒரு 40 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணிருக்கீங்கன்னா ஓகே, அந்த 40 கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணிட்டு அடுத்தோடனே என்ன பண்ணிருங்கன்னா இந்த ரீசனிங்க்கும் அப்டேட் போயிருங்க. மிச்ச ரிமைனிங் கொஸ்டின் தான் இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரீசனிங் ஆப்டிடியூட் முடிச்சுட்டு வந்து செகண்ட் ரிவிஷனா என்ன பண்ணலாம்னா மிச்சம் இருக்கிற 10 கொஸ்டினை பார்க்கலாம். இது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்ல கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. அடுத்து இந்த இருக்கிற 40 மினிட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா முதல்ல ரீசனிங்கை வந்து அட்டன் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்க ரீசனிங் அட்டன் பண்ணும்போது எடுத்தோன்னே என்ன பண்ணிடுறேன்னா முதல் கொஸ்டின் போகாதீங்க, 10th கொஸ்டினா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் ரீசனிங் முடிக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா அடுத்த ஆப்டிடியூட் வந்து போங்க. ஆப்டிடியூட எண்ட்ல சொல்றேன்னா நிறையவே டைம் எடுக்கும். எடுத்தோடனே நீங்க ஆப்டிடியூட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, போட போட வந்து என்னன்னா ஆன்சர் வரட்டா ரொம்பவே மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகும். அதுக்காக தான் சொல்ல ஆப்டிடியூட் லாஸ்ட் வச்சிருக்கேன்.
ஆப்டிடியூட லாஸ்ட்ல வச்சாலுமே என்ன பண்ணுங்கன்னா இதுல 20th கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்ல 10th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்னா எஸ்எஸ்சியை பொறுத்த அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல ரொம்பவே டஃபா வைக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி டஃபா இருக்கிற கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகும். அதுக்காக தான் நான் சொன்னேன் 10th கொஸ்டின் இல்ல 20th கொஸ்டின் ஆரம்பிச்சு மறுபடியும் வந்து பேக்வேர்ட்ல வாங்க. அப்ப பார்க்கும்போது என்ன நம்ம ஈஸியான கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அகைன் நான் சொல்றது ஒன் பை ஒன் போகாதீங்க. ஜஸ்ட் அட்டன் பண்றீங்கன்னா ரேண்டமா கூட வந்து அட்டன் பண்ணுங்க. ஒன் பை ஒன் போனோம் அப்படின்னா அது மைண்டவே நல்லாவே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணும். அப்ப ஆர்டர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்கிலீஷை வந்து முடிச்சிருங்க. அடுத்து ஜிஎஸ் போங்க, அடுத்து ரீசனிங் போங்க, அடுத்து ஆப்டிடியூட் போங்க. இது நல்லாவே ஒர்க் ஆகும். டைம் வந்து நல்லா பாருங்க. 20 மினிட்ஸ்க்குள்ள வந்து இதை முடிக்கணும். அடுத்து 40 மினிட்ஸ்க்குள்ள இதை முடிக்கணும். 40 மினிட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள டைம் இருந்துச்சுன்னா இந்த மிச்சம் ரிமைனிங் இருக்கு ஏதாவது இந்த இங்கிலீஷ் ஜிஎஸ்ல விட்டுருப்போம். அதை மறுபடியும் வந்து பார்த்து அதை வந்து அட்டன் பண்ணும். இந்த வேலை பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நம்மளால வந்து நல்ல ஸ்கோர் வந்து பண்ண முடியும். ஸோ டயர் 1 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டயர் 2 ரொம்பவே ஈஸி தான். அதனால ஒரி பண்ணாதீங்க. ரொம்ப வந்து ஈஸியா எடுத்துங்க. கண்டிப்பா எக்ஸாம் ஈஸியா தான் இருக்கும். யூ கேன் டூ இட் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட்.